அடடா, என்னோட 14வது அலங்காரம். மணப்பொண்ணுனா எப்பவும் அழகான ஆபரணங்களை தான் போட்டுக்கணும். இன்னும் 2 அலங்காரம் தான். அதுக்கப்புறம் எனக்கு 16 ஆபரணங்கள் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் இந்த உலகத்திலயும் சரி அந்த உலகத்திலயும் சரி யாராலையும் என்னோட அழகுக்கு போட்டியா இருக்க முடியாது. இன்னைக்கு என்னோட 15வது ஆபரணம் கிடைக்கும். நெத்தி சுட்டி. அவர் வராரு. பால் குடிக்க வேண்டிய டைம் ஆயிடுச்சு. பாலை குழந்தைங்க தான் குடிப்பாங்க. நீங்க தான் வளர்ந்துட்டீங்கல்ல. அப்படியா? அப்போ வயசு பசங்க என்ன குடிப்பாங்க? நீ பொண்டாட்டியா இல்ல கரண்டா? இவ்ளோ பயங்கரமா ஷாக் அடிக்கிற. வைன் எதுக்கு? ஆஹா, உன்னை பார்த்தாலே போதை ஏறுது. அப்புறம் எதுக்கு இதெல்லாம்? காதலோட முதல் ராத்திரி வாழ்நாள் முழுக்க குறையாத மாதிரி போதை ஏறணும். இன்னைக்கு நான் உன்னை நிறைய குடிக்க வைப்பேன். இதுக்கு மேலேயே நீ என்னை ஏக்கத்தோட காக்க வைக்காத. உன்னோட 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 காலு தலைகீழா இருக்கா? இப்படிதான் இருக்கும். சூனியக்காரியோட கால் தலைகீழா தான் இருக்கும். என்ன சொல்ற? இன்னைக்கு நான் உன்னை நிறைய குடிக்க வைப்பேன்னு சொன்னல. சீக்கிரம் வாமா, வாமா, சீக்கிரம் வா. விடக்கூடாது, சீக்கிரம் வாங்க. அவங்கள உயிரோடவே விடக்கூடாது. விடாதீங்க, அவங்கள புடிங்க. சீக்கிரம் வா, ஓடிடலாம். விடாதீங்க, புடிங்க. சீக்கிரம் வாமா, சீக்கிரம் வா. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். சீக்கிரம் வாங்க. விடாதீங்க, புடிங்க. மணல் கண்ணியே, என்னோட எல்லா ஆபரணத்துக்கான சாட்சி. இன்னைக்கு நான் உனக்காக என்னோட 15வது கணவனை பலி கொடுத்துட்டேன்.
இவனை நீ ஏத்துக்கணும். என்னோட 15வது ஆபரணத்தை என்கிட்ட கொடுத்துரு. இந்த மணலுக்கான மரியாதையை கூட, என்னோட உரிமையை கூட. என்னோட 15வது ஆபரணம் என்னோட நெத்தி சுட்டி. விடாதீங்க, அவங்கள பிடிங்க. சீக்கிரம் வாங்க, அவங்கள உயிரோடவே விடக்கூடாது. வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. அவங்களை விடாதீங்க, பிடிங்க. விடாதீங்க, பிடிங்க. இது என்னது? இந்த பக்கம் தானே ஓடி வந்தாங்க, திடீர்னு எங்க போயிட்டாங்க? என்னுடைய புது சக்தியை பயன்படுத்தி பார்க்கலாம். என்னோட நெத்தி சுட்டியால இந்த வானிலையை மாத்த முடியும். திடீர்னு என்ன நடக்குதுங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. வாங்க, இங்கிருந்து போயிடலாம். சீக்கிரம் வாங்க. அம்மா, அங்கே நில்லு, இங்க வராத. ஓடுங்க ஓடுங்க, சீக்கிரம் ஓடிடுங்க, இங்க இருக்காதீங்க, ஓடுங்க. தியா, வராத, அங்கே நில்லு, வராத. இங்க மண்ணு உள்ள சரியுது. அப்பா சொல்றேன், இங்க இருந்து போயிடு. பைத்தியம் மாதிரி பேசாத. அவங்க உன்னை சும்மா விட மாட்டாங்க. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. அவங்க திரும்ப வந்துருவாங்க. நீ இங்க இருந்து போயிடுமா. ஐயோ என் தங்கமே, நீ உயிரோட இருந்தா தானே என்ன காப்பாற்ற முடியும். இந்த பாலைவனத்தை கடந்ததும் வஜ்ரகடு வந்துடும். நீ அங்க இருக்கிற பெரிய வீட்டு முதலாளி அம்மா ஜோதி அம்மா கிட்ட சொல்லு. அவங்க பெரியம்மாவோட பையன் ஹரிதேவி என்ன அனுப்பி வச்சாருன்னு. அவங்க கண்டிப்பா உனக்கு உதவி செய்வாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நீ கிளம்பு, இங்க இருந்து ஓடிடு, ஓடிடு. போமா, போ போ. செல்லம், இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ. வாழ்க்கை முழுக்க உன் கழுத்துல இருக்கிற அந்த லாக்கெட்ட யார் கண்ணையும் பட விடாத. எப்பவும் அதை மறைச்சு வச்சுக்கணும். சொன்னது புரிஞ்சுதா? எனக்கு சத்தியம் பண்ணு, சத்தியம் பண்ணு என் செல்லமே, சத்தியம் பண்ணு. நான் சத்தியமா சொல்றேன்ப்பா, உங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். நான் நிச்சயமா ஏதாவது உதவியோட திரும்ப வருவேன். கண்டிப்பா உங்களை வந்து காப்பாத்துவேன். அதுக்கப்புறம் இந்த லாக்கெட்டை யாரும் பார்க்காம நீங்க பாத்துக்கோங்கப்பா. நான் வரேன். சரிடா தங்கம், நீ கிளம்புமா. இந்த விளையாட்டு போதும். இப்போ என்னோட மொத்த சக்தியையும் என்னோட 16வது கணவனை கண்டுபிடிக்க பயன்படுத்தணும். அது மூலமா என்னுடைய அழகும் என்னோட பலமும் கொஞ்சம் கூட குறையாது. அதுக்கப்புறமா இந்த பிரபஞ்சத்தோட எந்த சக்தியாலையும் நான் அழிக்க முடியாது. என்னுடைய ரொம்ப சக்தி வாய்ந்த அலங்காரம்
என்னுடைய குங்குமம். என் கண்ணு எரியுது. பூசாரி ஐயா, உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா மோகனை நான் பின்னாடி உட்கார வைக்கலாமா? ஆனா இந்த பூஜையை மோகனுக்காக தான் நடத்திக்கிட்டு இருக்கோம். அவனை எப்படி பின்னாடி அனுப்புறது? பூஜை அவர் தானே பண்றாரு, இவனுக்கு பலன் தானே கிடைக்கணும். இவன் எங்க உட்காந்தா என்ன இருக்கு? மோகன் இங்க பாருப்பா, போய் முகத்தை கழுவிட்டு வந்துரு. இங்க பாருங்கய்யா, இது ஒண்ணு சாதாரண பூஜை கிடையாது. உங்க குடும்பத்துல இருள் சூழ்ந்திருக்கு. அந்த இருள் உங்க 3 குழந்தைகளை பறிச்சிருக்கு. அது உங்களுக்கே தெரியும். மோகனோட பாதுகாப்புக்காக இந்த பூஜையை பண்ணியே ஆகணும். இல்லைன்னா இருள் தன்னோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிடும். என்னுடைய எல்லா சக்திகளும் என்னுடைய 16வது கணவனை தேடி கண்டுபிடிங்க. அம்மா பூஜையில் இருக்காங்க, அப்புறமா வா. நான் அவங்கள பார்த்தே ஆகணும். இங்க வா பாப்பா, சொல்றது புரியலையா? அப்புறமான்னு சொல்றேன்ல. இங்க பாரு, நீ உள்ள போக கூடாது. ஒரு நிமிஷம், உன்னதான் இவர் என்ன உள்ள விட மாட்டேங்கிறாரு. தாயே, நீதான் மோகனை எப்பவுமே காப்பாற்றணும். உங்க ஆசீர்வாதம் அவனுக்கு கவசமா இருக்கணும். அவளோட கையை விடுங்க. சரி சின்னையா. விட்டதை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். Thank you so much. என் அப்பா சொன்னாரு இந்த பெரிய வீட்டுல கண்டிப்பா எனக்கு உதவி கிடைக்கும்னு. ப்ளீஸ் எனக்கு உதவி செய். என் அப்பா பாலைவனத்துல மாட்டிக்கிட்டாரு. பூஜை செய்யும் போது நடுவுல யாரும் எந்திரிக்க மாட்டாங்க. ஒரு ஐடியா. சரி வா, நான் உன் கூட வரேன். சின்னையா, நீங்க தனியெல்லாம் வெளியே போக கூடாது. இது பெரியயோட உத்தரவு. சாரி அண்ணா, நீங்க கண்ணை கழுவிக்கோங்க. வா போலாம். கண்ணு, என் கண்ணு. நீ என்ன ரொம்ப வித்தியாசமா இருக்க? முதல்ல அவனோட கண்ணில் மண்ணை தூவிட்டு அதுக்கப்புறம் தண்ணியும் கொடுத்துட்ட கண்ணை கழுவுவதற்காக. என் அப்பா சொல்லியிருக்காரு, ஒரு தப்பு செஞ்சுட்டு திருந்தலன்னா நான் முட்டாள்னு. அது தவிர வேற வழியும் தெரியல. என் அப்பா ஆபத்துல இருக்காரு, இவர் ஒண்ணு போகவும் விடல. ஆனா நீ சின்ன பையன்தான், இருந்தாலும் உன்னோட இன்னொன்னு சேர்ந்தா சக்தி அதிகம்னு அப்பா சொன்னாரு. ஒருவேளை பலமா புயல் வீசுனா நம்மளால ஒழுங்கா நடக்க முடியாது. அப்ப இது நமக்கு பயன்படும். சீக்கிரம் வா. அப்பா அப்பா அப்பா, எங்க இருக்கீங்க? அப்பா நான் வந்துட்டேன். அப்பா நான் வந்துட்டேன். அப்பா அப்பா அப்பா. சீக்கிரம் எந்திரி வா. அப்பா அப்பா நீங்க எங்கப்பா? எங்க இருக்கீங்க? இங்க தான் இருந்தாரு. எங்க போனாரு? சில நேரங்கள மணல் காத்து வீசினா நம்மால இடத்த அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. இங்கதான் இருப்பாரு, கிடைச்சிருவாரு. நீ அந்த பக்கம் போ, நான் இந்த பக்கம் போறேன். சரியா? அப்பா நீங்க எங்க இருக்கீங்கப்பா? அப்பா தியா, அப்பா
இதுதான் கடைசி சடங்கு. இந்த ஜாதகத்துக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். சில நேரத்துல ரொம்ப கஷ்டமான வேலை கூட சாதாரணமா முடிஞ்சிருது. இது நடந்திருக்க கூடாது. மோகன் பக்கத்துல ஏதோ ஒரு தீய சக்தி இருக்கு. மோகன் எங்க? மோகன், 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 எங்க போயிட்ட மோகன்? நான் என் அப்பாவை பார்த்துட்டேன். வா வா போலாம். வா மோகன் போலாம். தியா, என்னால அசைய முடியல. நிச்சயமா முடியும் உங்களால. ஆமா, இதை கெட்டியா புடிச்சுக்குங்க, எங்களால இழுக்க முடியும். என் செல்லமே, என் செல்லமே. என் தங்கமே, ரொம்ப நன்றிப்பா. அம்மா, நீ யாரு? என் பேர் மோகன். இவன் அந்த பெரிய வீட்டை சேர்ந்தவன். நீங்க அங்க போய் என்ன உதவி கேட்க சொன்னீங்கல்ல. நீ நல்லா இருக்கணும்பா. வாங்க. என்னது அது? என்னை விட ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருந்துச்சு. என்னுடைய பலத்தையே அது தோக்கடிச்சிருச்சு. அவசரப்பட்டு ஒரு விஷயத்தை நான் மறந்துட்டேன். 2 பலிக்கு நடுவுல 13 வருஷம் இடைவெளி இருக்கே. 15 ஆபரணங்களை அடையறதுக்கு 195 வருஷம் ஆயிடுச்சுல. என்னோட 16வது கணவனுக்காக இன்னும் 13 வருஷம் காத்திருப்பேன். அதுக்கப்புறம் இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சிவப்பு நில ராத்திரியில இவனை பலி கொடுப்பேன்.
அதுக்கப்புறம் என்னுடைய 16வது அலங்காரம் கிடைச்சிரும். என்னோட குங்குமம். மோகன் எங்க இருக்க? மோகன் நீ எங்க இருக்க? மோகன் மோகன் நீ எங்க போயிட்ட? உனக்கு ஒண்ணு ஆகல? ஹரிதேவ், நீங்க ஹரிதேவ் தானே? ஆமாமா, உங்களோட சித்தப்பா பையன். இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் என்ன உங்களுக்கு அடையாளம் தெரியுது? உங்க அம்மா எனக்கு நிறைய உதவிகள் செஞ்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது உங்களை எப்படி மறக்க முடியும்? ஆனா என்ன ஆச்சு உங்களுக்கு? மோகன் இங்க பாருப்பா. மோகன் வாப்பா, நீ வாப்பா, நம்ம கோயிலுக்கு போலாம். நீ போப்பா. வாமா, நீயும் கூட வா. போமா, போய் சாமி கும்பிட்டு வா. திடீர்னு கொள்ளைக்காரங்க வந்து எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டாங்க. யாரெல்லாம் போய் தடுத்தாங்களோ அவங்க எல்லாரையும் கொன்னுட்டாங்க. என்னோட மனைவியையும் காப்பாற்ற முடியல. நாங்க 2 பேரும் எப்படியோ அங்கிருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டோம். ஜோதி அம்மா, உங்களை தவிர எங்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. இந்த மாதிரி கஷ்ட நேரத்துல சொந்தக்காரங்க தானே உதவி செய்வாங்க. எங்களுக்கு ஒரு அடைக்கலம் கொடுங்க. நீங்க எங்களுக்கு என்ன வேலை கொடுத்தாலும் நாங்க செய்யறோம். என்னங்க, நாம அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணுங்க. நம்ம எல்லாருக்கும் உதவி செஞ்சேன்னு வையேன், ஒரு நாள் அரண்மனையில எல்லாரும் வெளியாருங்கள் தான் உள்ள இருப்பாங்க. இவர் சொல்றது உண்மையான்னு கூட எனக்கு தெரியல. என்னங்க, அவர் எங்க போய் சொல்ல போறாரு? அங்க அந்த பாலைவனத்துல என்ன நடந்துச்சுன்னு எல்லாத்தையும் தெளிவா சொல்லுங்க. தியா, என்னால அசைய முடியல. இவருக்கு 100-200 கொடுத்து நல்ல சாப்பாடு போட்டு அனுப்பு. வேண்டாங்க ஐயா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நாங்க வந்ததுக்கு எங்களை மதிச்சு பேசுனதே எங்களுக்கு பெரிய விஷயம். அம்மா வாமா, நாம கிளம்பலாம். என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? எல்லாம் போய் வேலையை பாருங்க. சரிம்மா செல்லம், நாம கிளம்பலாமா? பெரியய்யா, ஒரு நிமிஷம். நீங்க வீட்டுக்கு வந்த கவசத்தை வேண்டாங்கிறீங்க. இதுக்காக நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க. அவ ஒன்னும் சாதாரண பொண்ணு கிடையாது. மோகனோட பாதுகாப்பு கவசம். விதிதான் அவளை கொண்டு இருக்கு. அவளை இங்கிருந்து அனுப்பாதீங்க. இங்க பாருங்க, உங்களால எப்படி இப்படிலாம் யோசிக்க முடியுது? கொஞ்சம் குறைவா யோசிங்க. நான் சொல்றதை நம்புங்க. நான் பயந்த மாதிரியே நடந்துகிட்டு இருக்கு. மோகன் மேல அந்த தீய சக்தியோட பார்வை விழுந்திருக்கு. என் மேல நம்பிக்கை இல்லைன்னா மோகனோட இடது கை சுண்டு வரல கருப்பு அடையாளத்தை பாருங்க. என்னாச்சுமா? அந்த அடையாளம் இருக்கு. இன்னைக்கு காலையில வரைக்கும் அது இல்ல. ஐயோ பண்டிதரே, அந்த பொண்ணாலதான் மோகனை காப்பாற்ற முடியும். அவனோட பாதுகாப்பு கவசமே அவதான். தயவு செஞ்சு கூப்பிடுங்க. தயவு செஞ்சு அந்த பொண்ணை கூப்பிடுங்க. தயவு செஞ்சு கூப்பிடுங்க. சரி, அவங்களை இங்கே இருக்க சொல்ல. கொஞ்சம் நில்லுங்க.
நீங்க எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க எங்க கூடயே இங்கேயே தங்கலாம், நிரந்தரமா இங்கே இருக்கலாம். உயிர் இருக்கிற வரைக்கும் நான் உங்களுக்கு நன்றியோடு இருப்பேம்மா. என் கடைசி மூச்சு வரைக்கும் நான் உங்களுக்கு சேவை செய்யறேன். சரி வா, உனக்கு வீடெல்லாம் சுத்தி காட்டுறேன். நீங்க உள்ள வாங்க. கடவுளே, நீங்க என் அம்மாவை உங்ககிட்ட கூட்டிட்டு போயிட்டீங்க. ஆனா அதுக்கு பதிலா என் மோகனை வாழ்க்கை முழுக்க என் கூடயே கொடுத்துருங்க. சில கதைகள் எப்பவுமே முடியாது. சில வேண்டுதல் நிறைவேறாம இருக்கும். 13 வருஷத்துக்கு அப்புறம் இவங்க காதல் மேல கிரகணம் விழும். ஏன்னா நான் இவங்க வாழ்க்கையில வருவேன். வருஷம் சீக்கிரம் கடந்துரும். தியா, டைம் என்ன ஆகுது? உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது சாயங்காலத்துக்குள்ள வீடு வந்து சேரணும்னு? கேட்க மாட்டியே. என் வார்த்தைக்கு மதிப்பே இல்ல, அப்படித்தானே? என்னப்பா, உங்களுக்கு தான் நல்லா தெரியும்ல, என்னோட புக்ஸ் எல்லாம் எல்லா இடத்துக்கும் போறதுக்கு முன்னாடி நிம்மதி கிடைக்காது. ஒன்றும் இல்லப்பா, இன்னும் ஒரு ஏரியால தான் புக்ஸ் கொடுக்கணும். சூரியன் அஸ்தமனம் ஆகிறதுக்கு முன்னாடி வீட்டுல இருப்பேன். நீங்க எதுக்கு பயப்படுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. பூதம், பிசாசு, சோனியக்காரின்னு எல்லாத்துக்கும் என்கிட்ட மருந்து இருக்கு. நான் அதை அன்பா அறிவியல்னு சொல்லுவேன். இதுக்கெல்லாம் ஒன்னும் குறைச்சல் இல்ல. முதல்ல வீட்டுக்கு வந்து சேரு. இவ்வளவு திருத்தவே முடியாது. அக்கா வந்துட்டாங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். சரி சரி, இங்க வாங்க. நான் உங்க எல்லாருக்கும் புது புக்ஸ் கொண்டு வந்திருக்கேன். அக்கா எனக்கு கொடுங்க. இந்த அக்கா எனக்கு கொடுங்க. இந்த இது உனக்கு. அப்புறம் கொடுங்க. மதியா, இந்த பசங்களுக்கு ஸ்கூல்ல கொடுக்குற புத்தகம் பத்தாதா? தேடி வந்து இவ்வளவு புத்தகம் கொடுக்குற? ஸ்கூல்ல கொடுக்குற புக் ஸ்கூல் பரீட்சையில பாஸ் ஆகுறதுக்கு. ஆனா இந்த புக்ஸ் வாழ்க்கைங்கிற பரீட்சையில பாஸ் ஆகுறதுக்கு. அதுவும் இல்லாம இது வெறும் புக்ஸ் மட்டும் இல்ல. அப்புறம் என்ன? இது ஜன்னல். ஒவ்வொரு புக்ஸும் ஒரு ஜன்னல் மாதிரி. இது வரைக்கும் நம்ம பார்க்காத உலகத்தை அதை கொண்டு போய் சேர்க்கும். அப்பதான் இந்த உலகத்துல என்ன நடக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும். சரி, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இவங்க என்ன பண்ண போறாங்க? இந்த புத்தகங்கள்லாம் வச்சுக்கிட்டு வாழ்க்கையெல்லாம் ஓட்ட முடியாது. வாழ்க்கைய அழகாக்கும்ல. அது எப்படி? சரி, ஒரு விஷயம் சொல்லுங்க. கடைக்கு வெளியே எலுமிச்சை பழ மிளகாவை எதுக்கு கட்டி வைக்கிறாங்க? இதுதான் எல்லாருக்குமே தெரியுமே, கெட்ட திருஷ்டி படக்கூடாதுங்கிறதுக்காக. ஐயோ இல்லண்ணா, எலுமிச்சை பழத்திலயும் மிளகாலையும் ஒரு ஆசிட் இருக்கு. இது ரெண்டும் ஒண்ணு சேரும் போது என்ன நடக்கும் ராஜு? எந்த ஒரு புழு பூச்சியும் பக்கத்திலே வராது. சரி, இன்னொரு விஷயம். வீட்ல இருந்து கிளம்பும் போது தயிரும் சர்க்கரையும் எதுக்கு சாப்பிடுறாங்க? இதுவும் எல்லாருக்கும் தெரியுமே, போற காரியம் நல்லபடியா நடக்கணுங்கிறதுக்காக. பிங்கி, ரியா, வெளியில வெயில் அதிகமா இருந்தா தயிர் வயிற்ற குளிர்ச்சியாக்கும். அப்புறம் சர்க்கரையால நமக்கு எனர்ஜி கிடைக்கும். பாத்தீங்களா? அப்படியா? இதெல்லாம் நீங்க தியா கொடுத்த புத்தகத்துல தான் கத்துக்கிட்டீங்களா? ஆமா ஆமா, தியா அக்கா கிட்ட எல்லாத்துக்கும் தீர்வு இருக்கு. அப்பனா தியா, எனக்கும் இந்த அறிவியல் மூட நம்பிக்கை புத்தகம் இருந்தா கொடுமா. ஆனா உங்களுக்கு இலவசமா தர முடியாது. கண்டிப்பா 10 ரூபாய் கொடுக்கணும். அவ்வளவுதானே, கொடுத்துட்டா போச்சு. இந்தா இந்தாங்கண்ணா. இப்போவே வீட்டுக்கு போய் படிக்கிறேன். பாய் பாய். நான் மத்தவங்களோட மனசுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மூட நம்பிக்கையை எடுத்துட்டேன்னா இந்த பேய், பிசாசு, சூனியக்காரி மேல மக்களுக்கு நம்பிக்கை குறையும். என் அம்மாக்கு நடந்த விஷயம் வேற யாருக்குமே நடக்க கூடாது.
பார்த்துட்டு இருக்க? அம்மாவை பார்க்குறேன். அம்மா சாமி கிட்ட தானே இருக்காங்க. பார்க்கறதுனால என்ன ஆயிட போகுது? உட்காரு. உங்க அம்மாவுக்கு லெட்டர் எழுது. அந்த அம்மா கிட்ட எப்படி போய் சேரும்? அது மோகனோட மேஜிக். நீ எழுதிதான் பாரு. இவ்வளோ மேலே போகுமா? அப்ப கண்டிப்பா போய் சேர்ந்துடும். அம்மா, நீங்க அதை படிச்சுக்கோங்க. நானும் சாமிக்கு லெட்டர் எழுதி போட்டிருக்கேன். ஆமா, நீ அந்த லெட்டர்ல என்ன எழுதுன? அது சீக்ரெட். அது எனக்கும் சாமிக்கும் மட்டும்தான் தெரியும். மோகன், இது சீட்டிங். நீ என் லெட்டர் படிக்க கூடாது. மோகன்! கடவுளே, நீங்க எங்க அம்மாவை உங்ககிட்ட கூட்டிட்டு போயிட்டீங்க. ஆனா அதுக்கு பதிலாக எப்பவும் மோகனை என் கூடவே இருக்கிற மாதிரி பண்ணுங்க. கடவுளே, தியா எப்பவுமே என் கூடவே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோ. ஐயோ, சாயந்தரம் ஆயிடுச்சு. அட்லாண்டால இப்ப விடிஞ்சிருக்குமே. என்னோட குரலை கேட்காம அவனுக்கு தூக்கமே கலையாது. ஹலோ, என்ன குரலை மாத்தி பேசுற? ராத்திரி ஒரே பார்ட்டியா இல்ல ஒழுங்கா தூங்கலையா? இல்ல பார்ட்டிலாம் இல்ல. ஆக்சுவலி ஆளு மாறுச்சுன்னா குரலும் மாறும் இல்லையா? நான் விஷால் பேசுறேன். அப்போ உன் போன்ல பேச வேண்டியதானே? மோகன் போன்ல எதுக்கு பேசிட்டு இருக்க? ஏன்னா அவன் பிளேன்ல ஏறதுக்கு முன்னாடி போனை என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டான். என்ன? உண்மையை சொல்லு. மோகன் எங்க இருக்கான்? இல்லனா போன் வழியா வந்து உன் எலும்ப உடைச்சிருவேன். சத்தியமா அவன் பிளேன்ல தான் இருக்கான். ஆனா இப்ப ஸ்கை டைவிங் பண்ணிட்டு இருக்கான். என்ன? தியா, I love you. கடவுளே, எனக்கு ஒரே ஒரு விஷ். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நானும் தியாவும் எப்போ ஒன்னா இருக்கணும். இந்த உலகத்துல யாராலையும் என்கிட்ட மோத ஐயோ போச்சு, மோகனோட பேரஷூட் திறக்கல. கிளம்புறதுக்கு முன்னாடி நீங்க பாராசூட்டை செக் பண்ண மாட்டீங்களா? மோகன் எங்க இருக்கா? என்கிட்ட காட்டு. இரு இரு இரு. தேங்க் காட், மோகனுக்கு ஒன்றும் ஆகலை. Thank you guys. Thank you, sir. Okay, sir. மோகன் சூப்பரா சூப்பரா. Hey, relax, relax. ஒன்னால என்னோட உயிரே போயிடுச்சு. I'm okay. தியாவும் பயந்துட்டா. Wait. தியா கிட்ட யார் சொன்னது? உன்னோட ஒரு பங்கு திட்ட நான் ஏற்கனவே வாங்கிட்டேன்.
அவள் வீடியோ காலில் இருக்கா. தியா வீடியோ கால்? ஆமா. தட் இஸ் இம்பாசிபிள். என்கிட்ட முகத்தை காட்ட மாட்டேன்னு 4 வருஷமா சத்தியத்தை காப்பாத்திட்டு இருக்கா. அவ ப்ரொஃபைல் பிக்க கூட எடுத்துட்டா. அதுல கூட நான் பாத்திரக்கூடாது. அவள் யார் மேலே சத்தியம் பண்ணியிருந்தாலும் சரி, அவள் அந்த சத்தியத்தை மீறிட்டா. ஏன்னா நீ ஆபத்தில் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே தியா சத்தியத்தை மீறிட்டா. வீடியோ கால் எங்க? ஹலோ தியா, நீ வீடியோ கால் பண்ணியா? தரையிலலாம் அட்வென்ச்சர் பண்ண மாட்டியா? எதுக்காக இப்ப வானத்துல பறக்க ஆரம்பிச்சிட்டு? அது என்னன்னா, கீழே இருந்து கேட்டா மேல இருக்கிறவங்களுக்கு கேட்க டைம் ஆகும்ல. அதனாலதான் உன்னை மேல போய் கேட்கலான்னு நினைச்சேன். மேல யார் உக்காந்துக்கிட்டு ஜோடியை உருவாக்குறாங்களோ அவங்களுக்கு இந்த விஷயம் நல்லா கேட்கணும். மோகனும் தியாவும் எப்பவும் ஒன்னா இருக்கணும். நாம ஒன்னா இருக்கணும்னா அதுக்கு நான் உயிரோட இருக்கணும். என் உயிரே போயிடுச்சு தெரியுமா? எப்படியோ நான் புடிச்சு வச்சுட்டேன். நீ எப்பவுமே வித்தியாசமா தான் இருப்பல்ல. அண்ட் ஹலோ, நீ தானே சொல்லுவ மோகன் நம்ம லவ் ஸ்டோரி ரொம்ப போரிங்கா இருக்குன்னு. லைஃப்ல அட்வென்ச்சர் தேவைப்படுச்சுல, இது போதுமா? ஆமா, நம்ம லவ் ஸ்டோரியில அட்வென்ச்சர் இருக்கணும்னு நான் உன்கிட்ட சொன்னேன் தான். ஆனா அதுக்குன்னு வானத்துல தொங்க கூடாது. எனக்கு ரொமான்ஸ்ல இருக்கிற அட்வென்ச்சர் வேணும். அதாவது காதல் வந்ததும் பிரிஞ்சிருவாங்க, துடிப்பாங்க, அழுவாங்க, பிரிவுல கவிதைகளை எழுதுவாங்க, அதுக்கப்புறம் மொத்த உலகத்தோட சண்டை போட்டு அவங்க ஒன்னாயிடுவாங்க. இதுதான் எனக்கு வேணும். ஆனா நம்ம லவ் ஸ்டோரியில இது எதுவும் நடக்காது. The problem is, என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காள்ல, அவர் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங். எங்களுக்கு நடுவில் இது வரைக்கும் சண்டையே வந்ததில்லை. ஒரு சின்ன பிரேக்கப்பாவது வந்திருக்கலாம், பட் நோ, அதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ வீட்லேயும் ஓகே சொல்லிட்டாங்க. வீட்டுக்கு போனதும் 2 நாளில் நிச்சயதார்த்தம். ஸோ உன்னோட லவ் ஸ்டோரி அட்வென்ச்சர் இருக்குல்ல, ஐம் சாரி, அது நடக்காது. அப்படின்னா எப்படி நம்ம காதல் கதையில வர ரோமியோ ஜூலியட், லைலா மஜ்னு மாதிரி இருப்போம்? சொல்லு. லைலா மஜ்னு, ரோமியோ ஜூலியட் மாதிரிலாம் இருக்க வேண்டாம். எனக்கு என் லவ் ஸ்டோரியில எந்த ரிஸ்க்கும் தேவையில்லை. இன்னும் சொல்ல போனா என் கதையில வில்லனே தேவையில்லை. சரி, உன் பின்னாடி யார் சிரிக்கிறா? எனக்கு பின்னாடியா? இங்க யாரும் இல்லையே. யுஎஸ்க்கு போய் MBA பண்றவங்களுக்கு காது ரொம்ப கேட்கும் போல இருக்கே. அது என்னன்னா, பிஎஸ்சி டாப்பர்ஸ்க்கெல்லாம் டெக்னாலஜியை யூஸ் பண்ண தெரியாது. ஸோ சீக்கிரமா வீடியோ கால் பண்ணி பின்னாடி யார் இருக்காங்கன்னு காட்டு. மாட்டேன். தியா ப்ளீஸ் தியா, 4 வருஷம் ஆச்சு. ஆல்மோஸ்ட் 4 வருஷம். 3 வருஷம் 11 மாசம் 17 நாள். ஒவ்வொரு நாளையும் எண்ணிருக்கேன். நீயே பார்த்துக்கோ. ஒருவேளை நான் அங்கே வந்ததுக்கு அப்புறம் இன்னொருத்தர தியான்னு நினைச்சுக்க போறேன். இன்னொருத்தர தியான நினைச்சு பாரு. அதுக்கப்புறம் அட்வென்ச்சர்னா என்னன்னு நான் உனக்கு காட்டுறேன். ஓகே, see you. I love you. நாளைக்கான நாள் என்னோட வாழ்க்கையில ரொம்ப அழகான நாளா இருக்கும். எங்க இருந்த? அப்பா, டைம் பாத்தியா? அப்பா வீட்ல இருந்து கிளம்புனா வர கொஞ்சம் டைம் ஆகும். சோ எல்லா வேலையும் முடிச்சிட்டு வரலாம்னு நினைச்சேன். அது ஒரு வேலை செஞ்சா 2வது வேலை ஞாபகம் வந்துரும், 2வது வேலை செஞ்சா 3வது வேலை ஞாபகம் வந்துரும், 4வது வேலை செஞ்சதுக்கு அப்புறம் 5வது வேலை. அப்படியே டைம் ஆயிடுச்சு. நீ நல்லா பேச கத்துக்கிட்ட. ஆனா நான் சொல்றது மட்டும் கேட்கவே மாட்டல. இங்க பாரு, நான் உன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இங்க பாரு, எந்த வேலையா இருந்தாலும் சீக்கிரமா முடிச்சிரு. சாயங்காலம் ஆனதுக்கு அப்புறம் வீட்டை விட்டு வெளியில போகாத. அதெல்லாம் சரிதான்ப்பா, இதுக்கப்புறம் இப்படி நடக்காது. சரி, சீக்கிரமா இது மேல இருக்கிற பாக்ஸ் எடுங்களேன். எதுக்கு? எடுங்கங்கறேன்ல. தரங்க. லட்டா? கோதுமை லட்டு. அதான் வாசனையிலேயே தெரியுது. அப்படியா? அப்ப வாசனைய வச்சு இதுல என்னலாம் இருக்குன்னு சொல்லுங்க. இதுல சக்கரை வாசனை வரல. என்ன, என் மூக்கு சரியில்லைன்னு நினைக்கிறேன். மூக்குக்கு ஒன்னும் ஆகல. இதுல சர்க்கரையும் இல்ல, வெல்லமும் இல்ல, இனிப்பு இல்லாத லட்டு இது. சாரதா சித்தி கிட்ட சொல்லி செய்ய சொன்னேன். அட, கொஞ்சம் சக்கரை கூட இல்லையா தியா? ஒருவேளை கொஞ்சமா இனிப்பு சாப்பிட்டா வாயில இருக்கிற கசப்பு போகும்ல. அப்புறம் உன்ன தினமும் இப்படி திட்டாம இருப்பல்ல. அம்மா அப்பாவோட திட்டுங்கிறது எல்லாரோட விதியிலையும் இருக்கா?
என்ன பாருங்க, என்னோட விதியில உங்ககிட்ட திட்டு வாங்கணும் தான் இருக்கு. இங்க பாரு செல்லம், உனக்கு அம்மா அப்பா ரெண்டுமே நான் தான். அட என்ன இது? எதுக்கு இவ்ளோ கம்மியான லைட்ஸ் இருக்கு? தீபாவளி மாதிரி அலங்காரம் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருந்தேன்ல. என்ன இது? 4 வருஷத்துக்கு அப்புறம் என்னோட பையன் வீட்டுக்கு வரப்போறான். அதுவும் இல்லாம அவனுக்கு நிச்சயமும் இருக்கு. நீங்களாம் என்ன பண்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. இங்க பாருங்க, பிபியா அதிகமாக்காதீங்க. லைட்ஸ் கண்டிப்பா குறையும்னு எனக்கு முன்னாடியே தெரியும். அதனாலதான் இன்னும் வர வச்சுட்டேன். நீ இருக்கும்போது என்னோட பிபி அதிகமாகுமா? அதான் நீ இருக்கே என் பிபிக்கான மருந்து. இந்தாங்க, இத கொண்டு போய் வைங்க. ஓகே மேடம். நிஜமா சொல்றேன், நீ இந்த வீட்டு பொண்ணு இல்லைன்னு யார் நம்புவா? 13 வருஷத்துல இந்த வீட்டுல இருக்கிறவங்களும் உன் சொந்தமா நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். எல்லாருக்காகவும் வேலை செய்யற உனக்குன்னு எப்பவாவது இங்க வா. இதோ வரேன். சொல்லுங்க சித்தி. அது நிச்சயதார்த்தத்துக்கு ரெட் கலர் நெக்லஸ் கண்டிப்பா வாங்கிட்டு வந்துரு. சாரியோட மேட்ச் ஆகும்ல? நகைக்காரரும் கேட்டாரு. நிச்சயத்துக்கு என்னென்ன வேணும்னு கேட்டாரு. இப்பவே அவர்கிட்ட சொல்றேன். சரிம்மா. நீ இவ்ளோ வேலை செய்யறியே, உனக்கு களைப்பாவே இல்லையா? கொஞ்சம் கூட இல்ல. வீட்ல நிச்சயம் இருக்கு. இந்த வீட்டு பையன் திரும்பி வரான். இத கேட்டு யாராவது களைப்பா இருப்பாங்களா? நான் களைச்சு போயிட்டேன்னா யார் வேலை செய்வாங்க? அண்ணா கேக்குதா? நான் சொன்னேன்ல. நிச்சயத்துக்கான எல்லா வேலையும் தியாவும் ஹரியும் தான் செய்யறாங்க. நீங்க பண்றது சரியா இருக்கா? ஹரிதேவ் இந்த அரண்மனையில எத்தனை வருஷமா மேனேஜரா இருக்கா? இப்ப என்ன மாறிடுச்சு? உறவு மாறிக்கிட்டு இருக்கு. நீங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் இதுதான் உண்மை. சரி, நான் வரேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும். நகை செய்யறவரு வராரு. அதனால அவர்கிட்ட நான் நிச்சயத்துக்கு மோதிரம். குடும்பத்தோட மரியாதையே போக போது உனக்கு மோதிரம் தான் முக்கியமா என்ன? என்னைக்கு அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்தாலும் அன்னைக்கே எனக்கு புரிஞ்சிருக்கணும். மோகன் அவளை விட்டு நிரந்தரமா தள்ளி வச்சிருக்கணும். அப்படி பண்ணிருந்தா மோகனுக்கு தியா மேல எப்பவுமே காதலே வந்திருக்காது. அந்த காதல் எல்லாம் மறைஞ்சு போயிடும். ஏன்னா இந்த அழகான சூனியக்காரி அவன் பார்க்க போறானே. இப்பவே நான் வரேன்னு எல்லார்கிட்டயும் சொல்லாத. இன்னும் கொஞ்ச நேரம் காத்திருக்கணும். உங்களுக்கு எதுக்கு புரிய மாட்டேங்குது? ஐயர் தான் சொல்லியிருந்தார்ல, தியாவோட கல்யாணம் ஆகிறது மோகனுக்கு வாழ்க்கையில எவ்வளவு முக்கியமானதுன்னு. தியா மோகனோட கவசங்க. உங்களோட இந்த கௌரவத்தால உங்க பையனோட வாழ்க்கையை நீங்க பணைய வைக்க மாட்டீங்கல்ல? தம்பி தம்பி கொஞ்சம் பார்த்து நகருங்க. நான் எதுக்கு நகரணும்? சரி, நீர் எடுத்துட்டு எங்க போறீங்க? இது சாதாரண நீர் இல்ல, புனித நீர். குடிக்கிறதுக்கா? இல்ல இல்ல, பூசாரி ஐயா பூஜைக்காக எடுத்துட்டு வர சொன்னாரு. மோகனண்ணா வீட்டுக்கு வராருல்ல, அதுக்காக தான். மோகனண்ணாவா? மோகனண்ணாவுக்கா? இது உன்னை நான் விட மாட்டேன். என்னாச்சு விஜய் தம்பி? என்னாச்சு விஜய் தம்பி? ஏன் கத்துறீங்க? ஏந்திரீங்க. என்னாச்சு? யாராச்சும் வாங்க. விஜய் தம்பி என்னாச்சுன்னு தெரியல, சீக்கிரம் வாங்க. விஜய் தம்பி பயப்படாதீங்க. விஜய் தம்பி பயப்படாதீங்க. நாம இப்ப அரண்மனைக்குள்ள வந்துட்டோம். அரண்மனைக்குள்ள சூனியக்காரியால ஒண்ணும் பண்ண முடியாது. கூப்பிடாம சூனியக்காரி யாரு வீட்டுக்குள்ளேயும் வரமாட்டா. நீங்க பயப்படாதீங்க. அதனாலதான் மோகனுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். என்னோட கையை பிடிச்சு அவனே என்ன இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போவான். பார்த்துக்கிட்டே இருங்க. அத வேற எடுத்துட்டு வராதீங்க. ஐயா ஐயா, என்னாச்சு? பூசாரி ஐயா, நான் அதுல சூனியக்காரிய பார்த்தேன். பயப்படாத, எல்லாமே சரியாயிடும். இவனை அரண்மனைக்குள்ள கூட்டிட்டு போங்க. பயப்படாதீங்க விஜய் தம்பி. நில்லுங்க. உண்மையிலேயே இங்க ஏதோ ஒரு தீய சக்தி சுத்திக்கிட்டு இருக்கு. இத அரண்மனைக்குள்ள எடுத்துக்கிட்டு போகாதீங்க.
நீங்க போங்க. உடனே ஒரு பூஜை பண்ணி ஆகணும். இது ரொம்ப அவசியம். இங்க பாரு. சொல்லுங்க ஐயா. நீ போய் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா 108 ரோஜா பூக்களை இங்க கொண்டு வா. சரிங்க ஐயா. மோகன் தம்பி வர்றதுக்கு முன்னாலேயே இந்த பூஜையை நான் பண்ணி ஆகணும். ஏன்னா மோகனோட கவசமான தியா இப்ப அவன் கூட இல்லை. கதவு திறங்க. கதவு திறங்க. கதவு திறங்க. திறங்க. சொன்னா கேளுங்க. கதவு திறங்க. அம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ப்ளீஸ் என்ன விட்டுட்டு போகாதீங்க. இந்த லாக்கெட்டை எப்பவுமே நீ போட்டுதான் இருக்கணும். கதவு திறங்க. இந்த லாக்கெட் உன்னை பாதுகாக்கும். கதவு திறங்க. உனக்கு எதுவும் ஆக விடாது. கதவு திறங்க. உங்களை சும்மா விட மாட்டோம். நீங்க எடுக்க கூடாது. கிளம்புங்க. விடுங்க. வாங்க வெளியில. விடுங்க. எனக்கு நிச்சயதார்த்தமா நீங்க என் பக்கத்துல இருந்தா நல்லா இருந்திருக்கும். தியா, அப்பா, நீ என்ன கேட்க போறன்னு எனக்கு தெரியுமா? அப்ப எதுக்கு சொல்ல மாட்டேங்கிறீங்க? அம்மாக்கு என்ன ஆச்சு? கஷ்டமான விஷயம் என்னைக்கும் சந்தோஷத்தை கொடுக்காது. கடந்த காலத்துல நடந்தது, அது எல்லாத்தையும் மறந்துரு. அப்ப நீங்க சொல்ல மாட்டீங்கல்ல? இங்க பாரு, இன்னைக்கு சந்தோஷமான நாள். இப்படிலாம் அழக்கூடாது. மோகன் இன்னைக்கு வீட்டுக்கு வரான்ல, உன்னோட புது வாழ்க்கை ஆரம்பமாக போகுது. இதோ இங்க பாரு, எல்லாருக்காகவும் நான் அன்பளிப்பு கொண்டு வந்திருக்கேன். இது ஜோதி அக்காக்கு. இதோ இங்க பாரு, இது ஐயாக்கு. இதெல்லாம் நல்லா பேக் பண்ணணும். அந்த ஜொலிக்கிற பேப்பரை வச்சு எல்லாம் சூப்பரா இருக்கணும்ல. நீங்க இதெல்லாம் எப்ப வாங்குனீங்க? சொல்லவே இல்ல. நீங்க எதுக்குப்பா சொல்லல? சொல்லியிருந்தா இதெல்லாம் என்ன வாங்க விட்டுருப்பியா? இங்க பாரு, இந்த இடத்துல நான் ஒரு வேலைக்காரனா தான் இருக்கிறேன். ஆனா பொண்ணோட அப்பனாச்சே, நான் கொடுக்க வேண்டியதை கொடுக்கணும். அதான் இவங்கெல்லாம் பெரிய ஆளுங்க. இதெல்லாம் பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரியல. அப்பா, கிஃப்டோட மதிப்பு இல்ல, கொடுக்கறவங்களோட மனசை தான் பார்க்கணும். அப்புறம் என் அப்பாவோட மனசு இந்த உலகத்திலேயே ரொம்ப பெருசு. ஐயா, இந்த பூஜை பண்றதுனால என்ன ஆகும்? பாதுகாப்பு கவசம் உருவாகும். மோகனும் தியாவும் ஒன்று சேர்ற வரைக்கும் இது கண்டிப்பா வேலை செய்யும். அதனால மோகன் இந்த பூமியில காலடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பூஜையை முடிச்சாகணும். ரோஜாப்பூ வந்துருச்சா? வாங்க போயிருக்காங்க, சீக்கிரமா வந்துருவாங்க. எனக்கு என்ன ஆச்சு, என்ன ஆச்சுன்னு தெரியல. ஐயா வர காத்துக்கிட்டு இருப்பாங்க. சீக்கிரமா அரண்மனைக்கு போகணும். நான் எங்க வச்சேன்? இங்க தானே வச்சிருந்தேன். அடே தியா, வந்துட்டியா? உன்னதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். மோகனை கூட்டிகிட்டு வர வண்டி அனுப்பி வச்சிட்டியா? நம்ம எல்லாரும் போய் கூட்டிகிட்டு வரலாம்னு நினைச்சேன். ஆனா அவன் பிடிவாதம் தனியா தான் வருவேன்னு சொல்லிட்டான். வண்டி அனுப்பிட்டான் ஆண்டி. இந்நேரம் கண்டிப்பா ஃப்ளைட் லேண்ட் ஆயிருக்கும். சரி, போறேன். நீ எங்க போற? நானா? நான் எங்கேயும் போல. நான் உன்கிட்ட ஒண்ணு காட்டி ஆகணும். இரு, கொண்டு வரேன். இங்க பாரு.
இது பாட்டியோட நகை தானே? ஆமா, மோகனோட பாட்டியோடது. இது அவங்க பேரனோட மனைவிக்கு கொடுக்க ஆசைப்பட்டாங்க. அதனாலதான் நிச்சயத்துக்கு நான் இதை உனக்கு கொடுக்குறேன். இதுக்கு மேட்சா ட்ரெஸ் வாங்கிக்க என்ன? இவ மருமகளா வருவான்னு பாட்டிக்கு தெரியுமா? இது நீ எனக்கு போட்டு காமிக்கிறியா? போட்டுக்க. என்னம்மா, உனக்கு ஒண்ணு ஆகலையே? ஏதோ அடிபட்டுச்சா? சாரி ஆண்டி, நகை அது பரவாயில்ல, பிரச்சனை இல்ல. இதை சரி பண்ணிக்கலாம். உனக்கு ஒண்ணு ஆகல? எனக்கு ஒண்ணும் இல்ல. பாட்டியோட ஆத்மா பாவம், ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்கல்ல. என்ன நீங்க இந்த நகையை போய் இவகிட்ட கொடுத்துருக்கீங்க? இதோட மதிப்பு என்னன்னு இவளுக்கு தெரியுமா என்ன? உண்மையை சொல்லணும்னா பாவம், இவ மேல எந்த தப்பும் இல்ல. இதுக்கு முன்னாடி விலை அதிகமான பொருள் எல்லாம் பார்த்திருந்தா தானே தெரியும். பேசாம ஒண்ணு பண்ணலாம், நீங்க இவளுக்கு அந்த பிளாஸ்டிக் முத்து நகையை கொடுத்துருங்க. அதுலயே இவ சந்தோஷப்படுவா. என்ன சரிதானே? ரச்சனா, ஏன் இப்படி மரியாதை இல்லாம பேசுற? உன் வருங்கால அன்னிக்கிட்ட நீ இப்படிதான் பேசுவியா? சொல்லு. ஆண்டி ப்ளீஸ், அவங்கள எதுவும் சொல்லாதீங்க. இவங்க சொல்றதும் சரிதான். இந்த முத்தோட மதிப்பு எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு உங்களோட அன்பு மட்டும்தான் முக்கியம் ஆண்டி. வாழ்நாள் முழுக்க அதை பார்த்துக்கிட்டா அதுவே எனக்கு போதும். நான் இப்பவே போய் இதை சரி பண்ணி கொண்டு வரேன். ஐயா, வரதுக்கு எவ்வளவு நேரமாச்சு? சீக்கிரம் கொடு, பூஜையை ஆரம்பிக்கணும். என்னது இப்படி இருக்கு? நான் நல்ல பூவை தானே கொண்டு வந்தேன். இது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த பூஜை நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிற அந்த தீய சக்தி தான் இதை பண்ணியிருக்கு. மோகன் எப்ப வேணாலும் இங்க வரலாம். தனியா தான் வருவான். அவனுக்கு பாதுகாப்பு இல்லை. எப்படி இருக்கீங்க சார்? நான் நல்லா இருக்கேன் சார். வீட்டில் எல்லாரும் உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்காங்க. நானும் ஒருத்தருக்காக காத்துட்டு இருக்கேன். 3 வருஷம் 11 மாசம் 18 நாள் ஒருத்தரோட முகத்தை பார்க்கறதுக்கு. இந்த 4 வருஷத்துல தினமும் நான் உனக்காக பிளேன் பண்ணிருக்கேன். 1447 பிளேன்ஸ் இருக்கு. அதுல என் மனசுல இருக்கிறத எழுதியிருக்கேன். அது எப்பவுமே உன்கிட்ட போனதில்லை. ஆனா இன்னைக்கு உன்கிட்ட போகவும் செய்யும். உன்னை அது வெல்கமும் பண்ணும். அதோட நான் உன்னை எந்த அளவுக்கு மிஸ் பண்ணேங்கிறதையும் இது சொல்லும். என்னோட வருங்கால மனைவியை பார்க்க போறேன். கொஞ்சம் பிரைவசி வேணும்ல. இந்த இதை எப்படிங்க, யார்ட்டையும் சொல்லாதீங்க சார். என்ஜாய். இதோ இந்த நேரத்துக்காக தான் காத்துட்டு இருந்த மோகன். இதுக்கப்புறம் நீ நினைச்சாலும் என்ன விட முடியாது. அதுக்கப்புறமா உன்னை என்கிட்டயே தான் நான் வச்சிருப்பேன். உன்னால என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. ஹலோ, இதோ ஆள் வந்துட்டேன். சரி, பிளான் என்ன? பிளான் என்னன்னா, இன்னைக்கு ஃபைனலி 4 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் மீட் பண்ண போறோம். ஒருத்தரோட முகத்தை இன்னொருத்தர் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் ஒண்ணா வீட்டுக்கு போலாம். நீ எப்பவுமே முட்டாளா தான் இருக்கு. 4 வருஷத்துக்கு அப்புறம் லவ்வர்ஸ் இப்படியா பாப்பாங்க? இது ரொம்ப பேசிக் ஆச்சு. யுஎஸ்ல நல்லா படிக்கலையா? 2 லவ்வர்ஸ் எப்படி மீட் பண்ணுவாங்க? நீயே சொல்லு. 4 வருஷமா உன்னை பார்க்கல. ஏதாவது பயங்கரமா இருக்கணும். கிராண்ட் செலிப்ரேஷன். யாராவது பார்த்தாங்கன்னா கேட்டாங்கன்னா அவங்க 2 பேரும் மீட் பண்ணும்போது பூமியே ஆடிச்சு வானமோ பாடிச்சுன்னு சொல்லணும். அப்படியா? இதுவும் நல்லா இருக்கே. ஆமா, இப்படிதான் இருக்கணும். அப்ப சீக்கிரமா என்ன பண்ணணும்னு நீயே யோசிச்சுக்கோ. மைதானத்துக்கு வர வரைக்கும் உன்கிட்ட நேரம் இருக்கு. மைதானத்துக்கிட்டே இருக்க? நான் எங்க இருக்கேங்கிறத என்னோட பேப்பர் பிளேன் சொல்லிடும். பாய். இல்ல, நான் உன் பேப்பர்ல இருக்கிற கனவை நிறைவேற்ற தான் நான் திரும்ப வந்திருக்கேன். இதுக்கு மேல நீ காத்திருக்க வேண்டாம். கடந்த 13 வருஷமா நானும் காத்துக்கிட்டு தான் இருக்கேன். என்னோட பலியாடுக்காக, என்னோட 16வது ஆபரணத்துக்காக. இன்னும் சில நிமிஷம் தான் இருக்கு.
இதுவும் நல்லதுதான். இதுக்கப்புறம் நான் பூனை உருவத்தில் அரண்மனையை சுத்த வேண்டாம்ல. இவ்வளோ ஆர்வமா இருக்காத பிஷ்மன். சிவப்பு நிலா ராத்திரி வரைக்கும் நீ அரண்மனையை கண்காணிச்சுட்டே இருக்கணும். நான் மோகனை பலி கொடுக்கிற வரைக்கும். ஆண்களை அழகு வச்சு மயக்கிறது ரொம்ப சாதாரணம் இல்ல. அவங்கள கட்டுப்படுத்துறது இந்த தடவை சாதாரணமா இருக்காது. என் அழகு மேல சந்தேகம் இருக்கா? இல்ல, உன்னோட அழகு இறந்தவனுக்கு கூட உயிரை கொடுத்துரும். ஏன்னா நீ அவ்வளோ அழகு. ஆனா இந்த தடவை விளையாட்டு வேற. அந்த பொண்ணு மோகனோட சின்ன வயசு காதலி. அந்த காதல் உண்மையா இருந்தா அதோட சக்திக்கு முன்னாடி உலகமே தோத்து போயிடும். உண்மையான காதலுக்கு ரொம்பவே சக்தி இருக்கும். நீ பூனையாவே இருந்திருக்கலாம். மனுஷனா மாறி மனுஷங்க மாதிரி பேசிட்டு இருக்க. என்னுடைய அழகுக்கு முன்னாடி இந்த மாதிரி காதலே தோத்து போயிடும். அந்த சாதாரண பொண்ணால என்னை எதிர்க்கவே முடியாது. நான் நிஷாந்தி, 15 ஆபரணங்களோட சக்தி இருக்கிற சூனியக்காரி. இந்த உலகத்துல யாராலையும் என்கிட்ட மோத முடியாது. அதுக்கு வாய்ப்பே இல்லை. கடந்த 4 வருஷமா என்னோட நினைவுகள்ல ஓடி ஓடி களைச்சு போயிருப்ப. என்ன கண்டுபிடிச்சிரு. அப்பதான் நம்ம 2 பேரால இன்னைக்கு ராத்திரி நிம்மதியா தூங்க முடியும். தியா, இவ எப்ப பார்த்தாலும் இப்படிதான் பண்ணுவா. இந்த நான் வரேன். ப்ளீஸ் என் முன்னாடி வந்துரு. எவ்வளவு நேரம் தான் அப்படி ஒளிஞ்சு விளையாடுவ? காதல் தன்னோட வழிய தானே கண்டுபிடிக்கும். என்னோட காதல் ஒண்ண என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துரும். என்ன கண்டுபிடி. தியா, என்னோட காதலால உன்னை நான் கண்டுபிடிச்சிட்டேன். என் கண்ணுக்கு நீ தெரியுற. மரத்துக்கு பின்னாடி தானே இருக்க. கண்ணாம்பூச்சி விளையாட்டுல எப்பவுமே நீ என்கிட்ட தோத்து போயிடுவ. இந்த தடவை தோக்க மாட்டேன். உன்னை பார்க்கணுன்ற என்னோட ஆர்வமே என்னை ஜெயிக்க வச்சிரும் பாரு. பிளேனை
பறக்க விடுறது மட்டும் இல்லாம கொலுசு சத்தம் வேற கேக்குது. என்ன என்ன சொன்ன? எனக்கு எதுவும் கேட்கல. ஹலோ மோகன், இன்னையில இருந்து இந்த காதல் கதை முடிஞ்சது. ஏன்னா இதுக்கப்புறம் மோகன் இப்ப என்ன பண்றது? என்னோட மோகன் மோகனை தியா பார்க்கணும்னு பிரார்த்தனை பண்ணுங்க. அவதான் மோகனோட கவசம். அவ கூட இருந்தானா தீய சக்தியால மோகனை எதுவும் பண்ண முடியாது. தியா, தியா, शांति 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 स्वाहा। शांति 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 स्वाहा। शांति 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 स्वाहा। மோகன், ஐயோ பூசாரி ஐயா, வந்து மோகனுக்கு கால் போக மாட்டேங்குது, தியாக்கும் கால் போக மாட்டேங்குது. இந்த பூஜையால என் மோகன் தப்பிச்சிடுவான்ல? இப்ப தியா மட்டும் மோகனோட இல்லைன்னா அவனோட பாதுகாப்பு நம்ம கட்டுப்பாட்டுல இல்லை. ஆனா நம்ம தான் பூஜை பண்றோம்ல. தியாவுக்கு மோகன் கிடைக்கணும்னு நம்மளால வேண்டிக்க மட்டும்தான் முடியும். தியா, தியா, தியா.
நமக்கு இது நல்லது தானே. போனோட கதைய அந்த தீய சக்தி முடிச்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த மொத்த சொத்தும் நம்மளோட மகனுக்கு வந்துரும் இல்லையா? என்ன பேசிட்டு இருக்க? இடம் பார்த்து பேசிச்செல்லாம். தனா அண்ணே, என்னது வீடு முழுக்க சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு? என்ன எதுன்னு போய் பார்த்துட்டு வா போ. அதோ பார்க்குறேண்ணே. தியா! அவ இப்போ மோகன் கிட்ட வந்துட்டா. இன்னும் ஒரு நிமிஷம் இருந்திருந்தா என்னோட மந்திர சக்தியால அவ உண்மையான முகத்தை நான் பார்த்திருப்பேன். மோகனுக்கு ஒரு வேளை மெசேஜ் கிடைச்சிருக்காதோ? ஆனா அவனுக்கு தெரியுமே, சின்ன வயசுல இருந்து எப்ப மணல் புயல் வந்தாலும் இந்த கோயில தானே ஒளிஞ்சுப்போம். ஒருவேளை அவன் கோயிலுக்கு வர வழியில இருப்பானோ? என்ன கடவுளே, புயலை உருவாக்குறதுக்கு இந்த டைம் தான் கிடைச்சதா? நாங்க 2 பேரும் பாக்குறதா இருந்தோம். கொஞ்சமாவது டைமிங்க நீங்க கவனிக்கலாம்ல. அவன் என் முன்னாடி இருந்தான். இந்த புயல் மட்டும் வரலன்னா நாங்க இப்ப ஒன்னா இருந்திருப்போம். ஒருத்தருக்கு ஒருத்தர் கைய பிடிச்சிட்டு இருந்திருப்போம். அசம்பாவிதம் நடக்க போகுது. இப்படி இங்கே இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒரு வேளை புயலால மோகனுக்கு கோயிலோட வழி தெரியலையோ? ஒரு வேளை அவன் வீட்டுக்கு போயிருக்கலாம்ல. வீட்டுக்கு போனதும் முதல்ல அவன் என்னதானே பார்க்கணும் தானப்பா? இல்ல, நானும் இப்ப வீட்டுக்கு போகணும். ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த வீட்டில் பூஜை பண்ணிட்டு தான் இருக்கும். ஆனா இது வரைக்கும் இந்த அரண்மனையில யாருக்கு எந்த பிரச்சனையும் வரல.
இப்ப நம்ம என்ன பண்றது? மோகன் 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 வீட்டுக்கு வந்துட்டானா? தியா, மோகன் என்ன வீட்டுக்கு வரல. மோகனுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மோகனை கூட்டிட்டு போக நீ போயிருப்ப நினைச்சேன். நீ அவனை பார்க்கலையா என்ன? அது வந்து மோகன் கிட்ட நான் போன்ல பேசிட்டு தான் இருந்தேன். அவன் பாலைவனத்துக்கிட்ட ஏற்கனவே வந்துட்டான். அவனோட வண்டியும் அவனும் என் கண்ணு முன்னாடி தான் இருந்தாங்க. அப்பதான் ஒரு மணல் புயல் வந்துச்சு. அவனை என்னால பார்க்க முடியல. மணல் புயலா? திடீர்னா? தியா மோகனை பார்க்கல அப்படின்னா மோகனோட கவசம் அவன் பக்கத்துல இல்லைங்கிறதுனால தான் தீய சக்தி திட்டம் போட்டிருக்கு. ஆண்டி, நான் கோயிலுக்கு கூட போனேன். மோகன் புயல்ல இருந்து தப்பிக்க அங்க வருவான்னு நினைச்சேன். ஆனா அவன் அங்கேயும் வரல. அதுக்கப்புறம் அவன் வீட்டுக்கு வருவான்னு நினைச்சு நான் இங்க வந்துட்டேன். போனும் போக மாட்டேங்குது. ஒருவேளை புயலால நெட்வொர்க் போயிருக்கும்னு நினைக்கிறேன். மோகன் கிடைக்கலன்னா நம்ம போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இரு, யாருக்கு ஃபோன் பண்றேன்? லோக்கல் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டருக்கா? இரு, நான் கமிஷனருக்கு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்பத்துல இருந்து மோகன் என்னோட வசியத்துல இருக்கா. இதுக்கப்புறம் தியாவோட காதல் இவனுக்கு எப்பவுமே ஞாபகத்துக்கு வராது. இது அவதான். அவ திரும்பி வந்துட்டா. இது எல்லாமே அவ பண்ணதான். யாரு யாரு தீய சக்தி? யாரு திரும்ப வந்திருக்கிறது? என்ன பேசுறீங்க? இந்த சாம்பல்லாம் பறக்கிறது, இந்த கழுகு சத்தம், இதெல்லாம் பெரிய அபசகனமா தெரியுதே. எனக்கு ஆண்டி, புயல் வந்ததால எங்க இருந்தாவது இந்த சாம்பல் பறந்து வந்திருக்கும். சோ இத பார்த்து கழுகு இந்த மாதிரி கத்திருக்கும். நம்ம டைம் வேஸ்ட் பண்ண கூடாது. போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும். என்ன பண்ற தியா? இந்த விஷயம் சயின்ஸ்க்கு அப்பாற்பட்டது. நீ கொஞ்சம் சும்மா இரு. பூசாரி ஐயா, நீங்க தான் ஏதாவது செஞ்சு மோகனை காப்பாத்தணும். என்னால முடிஞ்ச எல்லா முயற்சியும் நான் பண்ணிட்டேன்.
ஆனா தீய சக்தி ஒரு பூஜையை கூட சரியா நடக்க விடல. இது சாதாரண தீய சக்தி இல்ல, இது ரொம்ப சக்தி வாய்ந்தது. அது உன்னோட இணைஞ்சிருக்கு. உன்னால இது முடியும். நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. ஒரு பிடி அரிசி. என்ன அரிசியா? ஆமா, கடைசியா ஒரு முயற்சி. அந்த தீய சக்தியோட முகத்தை பார்க்க முடியுதான்னு பார்க்கறேன். இன்னொரு தடவை மோகனை காப்பாற்ற முடியுமான்னு பார்க்கறேன் தியா. நீ ஒரு பிடி அரிசிய உன்னோட கையால என்கிட்ட எடுத்துட்டு வந்து கொடு. போதியா, அவர் தான் சொல்றாருல, தயவு செஞ்சு செய். போய் அரிசியை கொண்டு வா, சீக்கிரம் போ. You're fine? மோகன், பேரு நல்லா தான் இருக்கு. அதுக்கான அர்த்தம் என்னவா இருக்கும்? நல்லா தான் இருக்கும். அது என்னோட பேராச்சே. நிஷாந்தி. இப்படிதான் எல்லாருமே என்ன கூப்பிடுவாங்க. நிஷாந்தி. ஆக்சுவலி இந்த மாதிரி பேரெல்லாம் பழைய கதைகளில் தான் நான் படிச்சிருக்கேன். இன்னைக்கு முதல் தடவையாக கேட்டிருக்கேன். அப்படின்னா என்கிட்ட இருக்கிறது வேற யார்கிட்டயும் இல்லை. என்னோட பேரு. ஐ திங்க் நான் இங்கே தொலைஞ்சிட்டேன். என்னோட கண்கள்லையா? அது வந்து ஆக்சுவலி நான் என்னை பற்றி மட்டும் பேசலை. தட் மீன்ஸ் லிட்டரலி நம்ம ரெண்டு பேரும் இங்கே தொலைஞ்சிட்டோம். சரி, இதெல்லாம் எப்படி நீ பண்ண? எல்லா விஷயத்தையும் உனக்கேற்ற மாதிரி மாற்றிக்கிற? நான் சும்மா உனக்கு உதவி தான் செஞ்சுட்டு இருந்தேன். உன் கண்ணை பார்த்தாலே என்கிட்ட விழுந்துருவேன்னு தோணுது. நான் யோசிச்சது தப்பு இல்லைல்ல. கண்களோட விஷயம்லாம் அப்புறமா பேசிக்கலாம். முதல்ல இங்கேருந்து வெளியே போகிறதுக்கான வழியை கண்டுபிடிப்போம். இங்கே கூட ப்ளீஸ். நடக்கிறதுக்காக தான் நான் ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். அது வந்து நான் வண்டியில மாட்டிக்கிட்டேன். அதான் யாராவது உதவி செய்ய வருவாங்களான்னு காத்துக்கிட்டு இருந்தேன். மணல்ல தனியா நடக்கிறது சாதாரண விஷயம் இல்லைல்ல. நீங்க உங்க வேலையை செய்யுங்க, நான் ஏன் வேலையை செய்யறேன். நான் இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன். நீங்க ரெண்டு பேரும் என் கூட வாங்க. என் மகனை கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். நான் கமிஷனர் சார்கிட்ட இதை பத்தி தெளிவா பேசிட்டேன். அவர் சீக்கிரமே ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. மோகன் சீக்கிரம் கிடைச்சிருவான். பாலைவனத்துல புயலுக்கு அப்புறமா இங்க இருக்கிறவங்களே வழி தவறிடுவாங்க. மோகன் 4 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி வந்திருக்கான். நானே அவனை தேட போறேன். ஏய் வெயிட், எங்க போற? தனியா போனா தொலைஞ்சிருவ. தியா, தியா. விஜய், நீங்களா? நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வெளியே வாங்க. அவ வருவா. யார் வருவா? அந்த சூனியக்காரி. அவ எப்பளே என் பக்கத்துல இருக்காளோ அதெல்லாம் என்னால உணர முடியுது. இதை யாரும் சொன்னாலும் நம்ப மாட்டேன்றாங்க. அதனாலதான் நான் இங்க வந்து ஒளிஞ்சுக்கிட்டேன். சரி, இருங்க. வாங்க, எழுந்துருங்க. இங்க உட்காருங்க. சூனியக்காரிலாம் எதுவும் கிடையாது. நீங்க ஏதாவது நிழல பார்த்து அது சூனியக்காரி நினைச்சிருப்பீங்க. நைட் ஏதாவது ஒரு பொருள் மேல பட்டுச்சுன்னா அது சில நேரம் வித்தியாசமா நம்ம கண்ணுக்கு காட்டும். நான் கூட சின்ன வயசுல கயிறை பாம்பு நினைச்சிட்டேன். கயிறை பாம்புன்னு நினைச்சிட்டியா? ஆமா. அப்ப சூனியக்காரி இல்லல்ல? அதெல்லாம் இல்ல. நான் உங்ககிட்ட எப்பயாவது பொய் சொல்லிருக்கேனா? இல்ல. கொஞ்சம் இருங்க. இங்க
பாருங்க. இந்த புக்ல ரொம்ப தெளிவா இருக்கு. சூனியக்காரிகள் கதைகள் எல்லாமே கதைகளா மட்டும்தான் இருக்கும். எல்லா விஷயத்துக்கும் பின்னாடியும் சயின்ஸோட லாஜிக் இருக்கு. அத புரிஞ்சுக்கிட்டா பயம்லாம் போயிடும். பயம் போயிடுமா? ஆமா. அப்ப நான் இதை வச்சுக்கிறேன். ஏய், எவ்வளவு நேரமா உன்னை தேடிட்டு இருக்க? நீ இங்கே தான் இருக்கியா? என் கூட வா. இந்த புக் அப்புறமா படிச்சு காட்டு. சரி விஜய், படிச்சு காட்டு. நான் மோகனை கூட்டிட்டு வர போறேன். மோகன் வந்ததுக்கு அப்புறம் நாங்க 2 பேரும் சேர்ந்து படிச்சு காட்டுறோம். மோகனும் தியாவும் எப்பவும் பெஸ்ட் தான். போதும், நான் களைச்சு போயிட்டேன். இந்த வழி என்ன போய்கிட்டே இருக்கு. நல்ல வேலை நீ கூட இருக்க, இல்லைன்னா எப்பயோ நான் விழுந்திருப்பேன். உனக்கு பிரச்சனை இல்லைன்னா நான் உன்னை தூக்கிட்டு போவேன். உனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே? நானும் டயர்டாக தான் இருக்கேன். இருந்தாலும் பரவாயில்ல. உனக்கு கஷ்டமா இருந்தாலும் என்னோட கஷ்டத்தை உன்னால பார்க்க முடியலையா என்ன? நீ நிஜமாவே நல்லவனா இல்ல நான் மற்றவங்கள விட வித்தியாசமா இருக்கேனா? ஏதோ பாட்டு சத்தம் கேட்டுச்சு இல்ல? 2 பேர் பாலைவனத்துல தனியா இருக்கும்போது பாட்டு கேட்டுச்சு அப்படின்னா அதுக்கான அர்த்தம் என்னவா இருக்கும்? இதுக்கான அர்த்தம் என்னன்னா அந்த இடத்துல யாரோ இருக்காங்க. அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணலாம். போய் பார்க்கலாம் வா. அது ஃபாரஸ்ட் ஆஃபீஸரோட டென்ட்னு நினைக்கிறேன். அங்க இருக்கிற யாராவது நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இங்கே இரு, நான் பார்த்துட்டு வரேன். யாராவது இருக்கீங்களா? உள்ள போய் பார்த்துட்டு வரேன். யாராவது இருக்காங்களா? இல்ல, யாரும் இல்ல. போலாமா?
கிடையாது. மறுபடியும் நம்ம தனியா இருக்கோம். நீ எங்க இருக்க மோகன்? இவ்ளோ கிட்ட நெருங்கிட்டு நீ எப்படி என்னை விட்டு தள்ளி போலாம்? சீக்கிரமா வா, இத புடி. சீக்கிரமா இந்த ரூமை காலி பண்ணுங்க. இந்த ரூம்ல ஒரு பொருள் கூட இருக்கவே கூடாது. சீக்கிரமா கொண்டு வாங்க. சீக்கிரமா ஒரு பூஜை ஆரம்பிக்கணும். வேகமா காலி பண்ணுங்க, க்ளீன் பண்ணுங்க. நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். யார் அது? என்ன தீய சக்தி? ஏன் என் மகனை விட மாட்டேங்குது? இது சூனியக்காரியோட வேலைதான். சூனியக்காரியா? ஆமா, சூனியக்காரிங்க முக்கியமான குறிக்கோளோட தான் வேட்டையாடுவாங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் மோகனை தன் கைக்குள்ள வச்சிருக்கா. ஆனா இந்த சூனியக்காரி யாரு? அதுக்காக தான் நான் இந்த பூஜையை பண்ண போறேன். அதான் தியா கிட்ட இருந்து இந்த அரிசியை வாங்கியிருக்கேன். ஏன்னா தியா தான் மோகனோட கவசம். இந்த பூஜை முடிஞ்சதான் அந்த சூனியக்காரி தன் உண்மையான முகத்தை காட்டுவா. இந்த பூஜையை நான் தனியா பண்ணி ஆகணும். வாங்க, எல்லாரும் வாங்க.